ஆடிப்பூரம் எனும் நாள் போற்றத்தக்க பொன்னாளாகும். ஆம், அகிலத்தை காக்கும் அம்பிகை அவதரித்த நன்னாள் ஆடிப்பூரமாகும். ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திர நாளை ஆடிப்பூரம் என்ற திருப்பெயரில் அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் வெகு விமரிசையாக கொண்டாடுவர். உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடிப்பூரம் என்பது சிறப்பென்றால், கண்ணபிரானுடன் இரண்டர கலந்த சூடிக் கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த தினமும் ஆடிப்பூரம் என்பது சிறப்பிலும் சிறப்பாகும். ஆண்டாள் நாச்சியார் அவதார தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்பூரம் விழா 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படும். குறிப்பாக ஆடிப்பூரம் தினத்தன்று ஆண்டாள் ரெங்கமன்னாருடன் தேரில் உலா வருவார். இந்த அற்புதமான காட்சியை தரிசனம் செய்தாலே நம் பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேரும் என்பது தொன் நம்பிக்கை. ஆகவே ஆடிப்பூரம் திருநாள் சைவ ஆலயங்கள் மட்டுமல்லாமல் வைணவ ஆலயங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பூரம் நாளில் பார்வதி தேவி பூமிக்கு வந்து பக்தர்களை ஆசிர்வதிப்பதாக ஐதீகம் கூறப்படுகின்றது. எனவே ஆடிப்பூரம் தினத்தன்று கோவில்களில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடத்தப்படும். பூக்கள், விளக்குகள், காய்கறிகள், பழங்கள், வளையல் மற்றும் அழகான ஆபரணங்களால் அம்மனை அலங்கரித்து வழிபடுவர். பங்குனி உத்திரத்தில் சிவன் மற்றும் பார்வதி திருமணம் முடிந்த பிறகு ஆடிப்பூரத்தில் எல்லா தேவியருக்கும் வளைகாப்பு விழா கொண்டாடுவது ஒரு புனிதமான பாரம்பரியமாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அம்மன் நித்திய கன்னி என்பதால் அம்மனுக்கு பிள்ளை பேறு வளைகாப்பு கிடையாது என்பது ஐதீகம். அதற்காக ஆடிப்பூரம் அன்றைக்கு அம்மனுக்கு வளையல் அணிவித்து வளைகாப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பூரம்